எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா இல்லாமல் அம்மா வீட்டில் போடுற முதல் விலாகுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடி கொஞ்சம் போட்டிருந்தோம். இந்த 2-3 மாதமாக பார்த்திங்கன்னா அதை சரியாக போய் பொறிக்கிறதோ அதை போய் கவனிக்கிறதோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி இப்போ காயெல்லாம் கொஞ்சம் பூசணிக்காயெல்லாம் நிறையா முத்தி இருந்தது அப்படிங்கிறக்காக பொறிக்கலான்ட்டு வந்தேன். பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து பழுத்திருந்துச்சு. இந்த மாதிரி பழுத்ததுக்கப்புறம் அறுத்து இந்த காம்போடு அறுத்து வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கெல்லாம் அது கெட்டே போகாதுங்க. நல்லா விளைஞ்ச காய் வந்து கெட்டு போகாது. நல்லா பழுக்காமல் இருக்கிற காய் வேணால் வந்து வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும். நல்லா பழுத்த காயெல்லாம் அறுத்துக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா மயில் கொத்தி கொத்தி நிறைய அழுகி போச்சுங்க. இந்த 3 மாதமாக பார்த்திங்கன்னா சரியான கவனிப்பு இல்லாமல் நிறைய கொடியெல்லாம் வந்து காஞ்சு போச்சு. இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ரீன் கலராக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குதுங்க. சுரக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முத்தி போச்சு. இது வந்து நாட்டு சுரக்காய்ங்க. சரி விதை எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் பார்த்தா 1-2 பிஞ்சு வந்து இப்போ தான் விட்டுட்டு இருக்குது. நம்மளது கோழியும் நிறைய இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொத்தி விட்டுருது. அப்புறம் கொஞ்சம் வந்து குச்சிக்கிழங்கு, அப்புறம் பப்பாளி வச்சுருந்தோம். பப்பாளி பார்த்திங்கன்னா வைக்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ நல்லா பூவே வந்துருச்சு பிஞ்சு வைக்கும்போது. இது ஒன்று பார்த்திங்கன்னா அம்மா பார்த்து பார்த்து ஆசையாக வளர்த்துனது. காய்கறி செடி எல்லாமே ஒரு போகம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு போகம் வந்து வர்ற மாதிரி ஊனி விட்டுருவாங்க. மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று இந்த தோட்டத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு மாதிரி மனசு கனமாக இருந்துச்சுங்க. அது வந்து சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுக்காக நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா அம்மா வச்சு இவ்வளோ தூரம் பாதுகாத்தது எல்லாம் வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டும் இருந்துச்சு, அதுவும் பொறிச்சிக்கிட்டேன். பூசணிக்காயெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. நிறைய இத்து போச்சு. அப்புறம் வந்து இந்த மயில் கொத்தி நிறையா வேஸ்ட் பண்ணிருச்சு. அப்புறம் கொஞ்சமாக வீட்டுக்களவாக வந்து பார்த்திங்கன்னா கடலை வந்து போட்டிருந்தோம். ஒரு 4 பாத்தி மட்டும் கொஞ்சமாக வந்து வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டுறக்கும் பச்சைக்காய் வேக வச்சு சாப்பிட்றக்கும் வந்து போட்டோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கடலை அவ்வளோ ஒரு இஷ்டம். இது பார்த்து பார்த்து போட்டு வச்சுருந்தாங்க. இது நல்லா வந்து விளைஞ்சி வந்துருச்சு. சரி இனி வந்து இதை பிடுங்கிடலாமா இல்லை வந்து இன்னொரு வாரத்துக்கு இருக்கணுமான்னு பிடுங்கி பார்த்தேன். பிடுங்கிடலாங்கிற மாதிரி முத்தி இருந்தது. சரின்னு பார்த்துட்டு சரி அதை ஈவினிங்காக தண்ணி விட்டு நாளைக்கு பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காயெல்லாம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்குது. எக்கச்சக்கமாக பிஞ்சு இருக்குதுங்க. நிறைய பொறிக்காமல் விட்டு 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 ஃபுல்லாக பழுத்து போச்சு. பழுத்தது எல்லாமே எடுத்து விதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இன்னும் என்னென்ன பொறிச்சேன்னு பார்ட் 2ல் பார்க்கலாம்.